ஏற்கனவே நடந்த பேச்சுவார்த்தையின் போது 7ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தலாம், அடுத்த பேச்சுவார்த்தை என்று நிர்வாகம் கேட்டுக்கொண்டது. அதற்கு காரணம் உச்சநீதிமன்றத்தில் ஓய்வு பெற்றோருடைய பஞ்சப்படி தொடர்பான வழக்கு அன்று வருகிறது, 6ஆம் தேதி வருகிறது என்று சொன்னார்கள். நீதிமன்றமும் அந்த அடிப்படையில் 7ஆம் தேதி அடுத்த பேச்சுவார்த்தை என்று, தொழிலாளர் துறையும் 7ஆம் தேதி அடுத்த பேச்சுவார்த்தை என்று சொல்லியிருக்கிறது. இன்று நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் நேற்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு மிக தெளிவாக ஓய்வூதியர்களுடைய பஞ்சப்படியை, நிலுவையில் இருக்கிற பஞ்சப்படியை அரியர்ஸோடு எல்லா வகையிலும் அதை அமுல்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்து விட்டது. ஒரிஜினல் தீர்ப்பு மதுரை உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை அதை எதிர்த்து அப்பீல் செய்தார்கள். அப்பீல் நிராகரிக்கப்பட்டு விட்டது. ஆகவே இப்போது அந்த பணத்தை அரசு தர வேண்டும். எந்த தாமதமும் இல்லாமல் ஓய்வூதியர்களுக்கு கடந்த 8 ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கிற பணத்தை, அதே மாதிரி மற்றவர்களுக்கு நிலுவையில் இருக்கிற பணத்தையும் உடனடியாக செட்டில் செய்ய சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி பணியில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு 14 மாதங்களாக ஓய்வூதியம் நம்முடைய பஞ்சப்படி பாக்கி இருக்கிறது. அதற்கான நடவடிக்கையும் விரைந்து நீங்கள் எடுக்க வேண்டும். தாமதப்படுத்திக் கொண்டிருந்தால் மறுபடியும் பிரச்சனை தான் இங்கே உருவாகும் என்று அவரிடம் சொல்லியிருக்கிறோம். அது சம்பந்தமாக அரசாங்கத்திடம் இந்த பிரச்சனையை எடுத்துச் சென்று தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஓய்வூதியருடைய இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிற போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மறுக்க முடியாமல் அன்றைக்கு ஏதேதோ செய்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்போது மறுக்க முடியாத அவர்களுடைய நியாயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த பேச்சுவார்த்தையிலே. தொழிலாளர் துறையும் அது என்னவென்று பார்த்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் நீதிமன்றத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும், ஒவ்வொன்றுக்கும் நீதிமன்றத்தில் போய் தடை பெற வேண்டும், இல்லாவிட்டால் ஆணை பெற வேண்டும், அதற்காக ஆண்டு கணக்கில் நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன கவர்மெண்ட், என்ன ஆட்சி, என்ன இது? யாரிடம் பணம் இருக்கிறது? எப்படி தொழிலாளி 2 வருடம் 3 வருடம் 5 வருடம் காத்திருப்பான்? ஓய்வு பெற்ற ஊழியருடைய 8 ஆண்டு பிரச்சனை பாருங்களேன். இப்போது உச்சநீதிமன்றம் சென்று நாங்கள் ஆகவே இது தொழிலாளிகளை மிக மோசமாக வஞ்சிக்கிற ஏற்பாடாக இருக்கிறது. ஆகவே தொழிலாளிகளை தொடர்ந்து நீதிமன்றத்தை நோக்கி துரத்துவது, நீதிமன்றத்தை நோக்கி போய் வாங்கிக் கொள் என்று சொல்வது என்பதெல்லாம் நல்ல அணுகுமுறை அல்ல என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆகவே அவர்கள் அந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வலியுறுத்தினோம். அடுத்து ஒவ்வொரு பிரச்சனையிலும் தொழிலாளிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இருக்கிற வேலை பளு, அவர்களுக்கு இருக்கிற சிரமம், அவர்களுக்கு இருக்கிற கஷ்டம், லீவ் எடுக்க முடியாமல் இருப்பது போன்ற பல பிரச்சனைகள் எல்லாம் காலி பணியிடம் காரணமாக வருகிறது, மற்றதின் காரணமாக வருகிறது. அதனால் பணி அழுத்தம், மனச்சுமை இவையெல்லாம் இருக்கிறது. இப்படி இருக்கிற இந்த தொழிலாளிகளுக்கு அவருடைய கோரிக்கையிலும் நியாயம் வழங்காமல் அவர்களை தொடர்ந்து காயப்படுத்திக் கொண்டிருப்பதும் புண்படுத்திக் கொண்டிருப்பதும் நியாயம் அல்ல. ஆகவே மீண்டும் ஒரு போராட்டத்திற்கு நாங்கள் போகாமல் இருக்க வேண்டுமானால் இப்போது அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிற அடிப்படையிலே விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். 15வது ஊதிய பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்க வேண்டும். ஓய்வூதியர்களுக்கான பஞ்சப்படியை உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே உடனடியாக அவர்களுக்கு வழங்க வேண்டும். வாரிசு வேலையை நிரப்ப வேண்டும். வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை உடனடியாக அவர்கள் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பழைய ஓய்வூதியம் குறித்து பல மாநிலங்கள் முடிவெடுத்து விட்டன, நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லிவிட்டார்கள். நேற்றைய பட்ஜெட் கூட்டத்திலே கேரளத்திலும் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் அறிவிப்போம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற போது இந்த ஓய்வூதியத்தை நாங்கள் தருவோம் என்று தேர்தல் வாக்குறுதியிலேயே சொல்லியிருக்கிற நம்முடைய அரசு வழங்காமல் இருப்பது சரியல்ல. வழங்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதற்கான நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இப்போதும் வலியுறுத்துகிறோம், பேச்சுவார்த்தையிலும் வலியுறுத்தியிருக்கிறோம். அதான் பேச்சுவார்த்தை உடனே தொடங்கணும், தொடங்கி விரைவில் முடிக்கணும். பேச்சுவார்த்தை இப்பவே டிலே ஆயிட்டதனால 3000 ரூபாய் எங்களுக்கு இடைக்கால நிவாரணம் மாதந்தோறும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். போன பேச்சுவார்த்தையில வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டவங்களை பழிவாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் சொல்லியிருந்து பேச்சுவார்த்தையில பேசியிருக்காங்க. அதையே அவங்க கடைபிடிக்கலையா? என்ன சிக்கல் இருக்கு? ஆமா, சில இடங்கள்ல கடைபிடிக்காம இருக்காங்க. அந்த கடைபிடிக்காத இடங்கள் குறித்து இப்போது நாங்கள் சுட்டிக்காட்டிய போது பேச்சுவார்த்தையினுடைய அந்த தலைமை குழுவில் இருக்கக்கூடிய பெருநகர எம்டி நாங்கள் நடவடிக்கை எடுத்து சரி பண்ணிடுறோம், அதெல்லாம் பழிவாங்கல் இல்லாமல் செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்புறம் அடுத்த பேச்சுவார்த்தை 21ஆம் தேதி கன்சிலியேஷன். இந்த மாதம் 21ஆம் தேதி சமரச பேச்சுவார்த்தை இங்க நடக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க பேச்சுவார்த்தைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம்.
அதாவது மெட்ரோ எம்டி, கும்பகோணம் கார்பரேஷனுடைய இது திருவள்ளுவர் போக்குவரத்து கழகத்தினுடைய எம்டி, அதுக்கப்புறம் வரிசையா எல்லா இதுல இருக்கக்கூடிய மனிதவள அதிகாரிகள் அவங்க எல்லாம் கலந்து கொண்டார்கள் நிர்வாக தரப்புல. நாங்கள் தொழிற்சங்கத்தில் வழக்கமான அத்தனை பேர்